நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பொண்டாட்டியோட நேரம் சரியில்லைன்னா தானே புருஷனோட நாக்குல சனி வந்து தாண்டவம் ஆடும்னு சொல்லுவாங்க. என்னதான் நம்மள பிடிக்கலனாலும் ஒரே அடியா இப்படியா பிரச்சனை பண்ணுவானுங்க ஏமாகாதவனுங்க. ஏய், இப்ப உள்ள வர போறியா இல்ல இப்படியே நின்னு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க போறியா? ரோட்ல போற வர்றவங்க எல்லாம் நம்ம வீட்டை கேவலமா பாத்துட்டு போணுமா? உங்க மனசு தொட்டு சொல்லுங்க, நீங்க செஞ்சது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அவங்க ஆம்பளைங்க, முன்கோவத்துல ஏதோ சண்டை போட்டாங்க. நீங்க வயசுல மூத்தவங்க தானே, கொஞ்சம் பொறுமையா நடந்துக்க வேண்டாம்? ஏன் நான் மட்டும் தான் வயசுல மூத்தவளா? என்னோட மூத்தவ ஒருத்தி வாய்க்கிழிய பேசினால முத்தழகியோட அம்மா, அவ மட்டும் பொறுமையாவ பேசினா? என்னமோ அவ வீட்டு சொத்தை புடுங்கிறதுக்காக நாங்க கிராமத்துல இருந்து வேற வட்டி இல்லாம மஞ்ச பைய தூக்கிட்டு வந்த கணக்கால பேசினா? ஏன் இந்த வார்த்தையில அங்க உதிர்க்க வேண்டியது தானே, இங்க வந்து பேசிட்டு இருக்க? ஏய் பாசு, சும்மா ஒண்ணு அந்த கடற்கரையா பொண்டாட்டிய விட்டு ஓடலடா. அப்படி ஒரு தலையோட வாய் மாமனாரும் நல்ல மாமியாரும் இருந்தா எந்த மருமகன்டா வீட்டுல இருப்பான்? பாவண்டா அந்த கடற்கரையா. மறுபடியும் ஆரம்பிக்காதமா, நமக்கு அந்த குடும்பத்துக்குள்ள உறவு அருந்து போயிடுச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் அந்த வீட்டுக்கு நம்ம போக கூடாது. இத பாரு, செல்லம்மா மேல எனக்கு இப்பவும் மரியாதை இருக்கு. அவங்க கிட்ட நான் ஏதாவது பேசணும்னா ஆபீஸ்ல வச்சு பேசிக்குவேன். ஆனா இன்னொரு தடவை அந்த வீட்டுக்கு போய் அவமானப்பட வேண்டாம். ஏய், நல்ல வேளைடா, இத்தனைக்கு அந்த கிழவை அங்க வரல. சித்தப்பன் செத்தப்பன் சொல்லிட்டு அண்டங்காக்க மாதிரி ஒருத்தர் இருப்பானே, அவன் இருந்திருந்தான்னு வச்சுக்க, அப்பா பிரச்சனை பெருசா இருக்கும். ஊதி ஊதியே பிரச்சனை பெருசாக்கி இருப்பான். அவனுக்கு தான் ஆரம்பத்துல இருந்து நம்மள கண்டாவே ஆகாதே. ரத்னாவுக்கு இந்த மாதிரி ஆனதுனால இனிமேல் யாரும் முத்தலகி வீட்டுக்கு போக போறாங்க? அப்படியே போகணும்னு நினைச்சாலும் யாரும் உங்களுக்கு செலவு பண்ணணும்னு போக மாட்டாங்க. நீ அப்படி நினைக்கிறடா? இனிமே ஒவ்வொன்னா காந்த மாதிரி வந்து ஒட்டிக்கும் பாரு. டேய், உன்னை எகிரி எகிரி அடிக்கிறதுக்கு வந்தானேடா, அதான் குட்டிச்சோறு பக்கத்துல கழுத மாதிரி நிப்பானே சோல, அவனை தான் சொல்றேன். அவனை இதுக்கு முன்னாடி நீ எங்க பாத்திருக்கியாடா? எல்லாம் இப்ப வந்து ஒட்டிட்ட சொந்தம் தானேடா. இத பாரு, அந்த ஆளை பத்தி மட்டும் பேசாத. என்னமோ அண்ணன் சொத்தை நான் எழுதி வாங்கிட்ட மாதிரியோ, அந்த ஆள் தான் சாட்சி கையெழுத்து போட்ட மாதிரியோ என்னமா பேச்சு பேசினா? டேய், அதெல்லாம் போட்டடா. அங்க இருந்தவங்கள யாராவது ஒரு வார்த்தையாவது நமக்கு ஆதரவா பேசினாங்களாடா? எல்லாரும் வரிஞ்சு நிறுத்துறீங்களா? உங்க ஆத்திரம் அடங்குனதுக்கு அப்புறம் அடுத்தவங்க நிலைமை புரிச்சுப்பீங்கன்னு பார்த்தேன். இப்ப கூட மேல மேல பேசிட்டே போறீங்க. ஏங்க, உங்க அம்மா தான் அந்த குடும்பத்தை பத்தி புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு புரியாதா? அது சரி, உங்க அம்மா முன்னாடி நீங்க எப்படி பேசுவீங்க? பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே நில்லுங்க. ஏய் ஏய், பேஞ்ச கொரடி ரொம்ப பேசாத. இன்னைக்கு என் பிள்ளை இந்த அளவுக்கு பேசுறான்னா அவன் பட்ட அவமானம் வேதனடி. என்னதான் புருஷன் அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, பிறந்த வீட்டுக்காரங்களை அப்படியே மனையில தூக்கி வச்சுட்டு ஆடுறியே. பிறந்த வீட்டுல காஞ்ச ரொட்டி துண்டை தான் துண்ணு இருப்பீங்க. ஆனா மாமியார் வீட்டுல பாதாம் அல்வாவா செஞ்சு கொடுத்தா கூட நாங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டோம், டோன்ட் லைக்னு சொல்லுவீங்க. அத்தை, ஏன் இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ஊதி ஊதி பெருசாக்குறீங்க? ரத்னாவை பறி கொடுத்த அந்த குடும்பத்து மேலயும், பொண்ண பறி கொடுத்த முத்தலிகா அக்கா மேலயும் நிஜமாவே உங்களுக்கு இறக்கம் வரலையா? என்ன விடுங்க, ஏன் தலையெழுத்து, அது எப்படியோ இருந்துட்டு போகுது. அக்கா பாவம், இடி விழுந்து மரமா தவிக்கிறவங்களுக்கு நம்ம தானே ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு யார் மேலயும் இருக்கிற கோவத்துல அங்க எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு வந்திருக்கீங்களே, இது கடவுளுக்கே பொறுக்காது. ஏன் அவ்வளவு அக்கறை உள்ளவளா இருந்தா நீ அங்கேயே இருந்திருக்க வேண்டியது தானே? எதுக்கு எங்க பின்னாடி அழுது வடிஞ்சுக்கிட்டு வந்த? என்ன செய்யறது,
என் அண்ணனும் அண்ணி என்ன அப்படி வளர்க்கலையே. புருஷனும் அத்தையும் எந்த பக்கம் போறாங்களோ அவங்க பின்னாடியே போன தானே வளர்த்தாங்க. டேய், இவ என்ன சொல்றான்னு புரியுதாடா? நீயும் நானும் தட்டுக்கட்ட ஜென்மங்களாம். அவங்க எல்லாம் தான் மேதாவிங்களாம். இங்கிலீஷ் குடும்பமா. அமுதா, நீ முதல்ல உள்ள போறியா? நீ ஆயிரம் தான் சொன்னாலும் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும் அது கேட்கிற மனநிலையில நான் இல்ல. நீ கையை பிடிச்சிட்டு வரும்போது புடவை எடுத்துட்டு வா, நகை எடுத்துட்டு வா நான் சொன்னேனா? கல்யாணத்துக்கு வந்து உடனே 4 பெரிய மனுஷங்க முன்னாடி இந்த இடத்த வச்சுக்கன்னு சொன்னாரு. இப்ப கூட பேங்க் வாசல்ல பணத்தை வாங்கும் போது வரதட்சணை வாங்குற மாதிரி இருக்கேன்னு கூணி குறுகி போய் நின்ன. ஆனா உடனே தான் நான் ஒன்னும் சும்மா கொடுக்கலையே, நிலத்தை வச்சுட்டு தானே பணத்தை கொடுக்குறேன்னு என்ன சமாதானப்படுத்தினாரு. ஆனா அந்த நாதாரிங்க அப்படியா சொல்லுது? அங்க இருக்கிற கழுதைகள்லாம் சேர்ந்து நாம பணம் தின்னி கழுகுகள்னுல சொல்லுது. என்னடா முழிக்கிற? நமக்கு பணம் தர்றதுக்காகத்தான் படமல கந்து வட்டிக்காரங்க கிட்ட கடன் வாங்கினானா, அதுல வந்த தகராறுல தான் அவனை கத்தியால குத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. போடுவாங்க. போய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டாம். அத்தை, அதுக்கு எனக்கு எதுக்கு அத்தை தண்டனை கொடுக்கணும்? வாங்க போலாம். ரத்னா முகத்தை கூட பார்க்க விடாம கூட்டிட்டு வந்துட்டீங்களே. சத்தியமா சொல்றேன், அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்க. இருக்கட்டும்டி. ஆனா அந்த வீட்டுக்கு போனா முகத்துல எல்லாம் முழிக்கணும். இனிமே அதெல்லாம் முடியாது. இத பாரு, நல்லா கேட்டுக்க. சாவு சடங்குக்கோ 16வது நாள் காரியத்துக்கோ நீ வேணா போ. நானும் என் பிள்ளையும் அந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கிறதாவே இல்லை. அப்படிலாம் பேசாதம்மா. ஏதோ நடந்து போச்சு. நானும் ஏதோ பேசிட்டேன், கோச்சிட்டு கிளம்பி வந்துட்டோம். ஆனா கடைசியா ஒரு தடவை அந்த பொண்ணு முகத்தை நம்ம போய் பார்த்துட்டு வந்துருவோம். டேய், நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ போலாம் போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் மௌன ரோஷம் இருக்கா இல்லையா? என் பிள்ளையா ரோஷம் உள்ளவனா இருந்தா நீ இந்த வீட்லயே இரு. அம்மா தாயே புண்ணியவதி, நீ போறதா இருந்தா உன் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய்க்க. யார வானான்னு சொல்லல. அங்க போய் கட்டி புரண்டு அழுதுக்க. இங்க பாருங்க, நான் போறதுக்கு உங்க யார் பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த பொண்ணு கொண்டு வர்ற வரைக்கும் காத்திருந்து அவ முகத்தை கூட பார்க்காம உங்க பின்னாடியே வந்தது உங்களுக்கு பயந்துகிட்டு இல்ல. எப்படியாவது பேசி உங்களை சமாதானப்படுத்தி மறுபடியும் கூட்டிட்டு போறான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சு போச்சு, உங்களுக்கு எல்லாம் மனசுன்னு ஒண்ணு இல்லைன்னு. நீங்க என் கூட வரீங்களா இல்லையா? அம்மா, அவ தனியா போக வேண்டாம், நான் கூட போயிட்டு வந்துடுறேன். டேய், உன்கிட்ட நான் இத்தனை தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் போ வேண்டாம் போ வேண்டான்னு. ஆனா நீ போலாம் போலாங்கற. எங்கேயே இரு, எங்கேயும் போக கூடாது. நீங்க அவங்களை சமாதானப்படுத்திக்கிட்டே இருங்க, நான் கிளம்புறேன். நில்லு. சரிம்மா, நீ வர வேண்டாம், நாங்க 2 பேரும் போயிட்டு வந்துடுறோம். போடா போ. மானகட்டு போய் போறதா இருந்தா போய்க்க. ஐயோ அம்மா, அம்மா, அம்மா என்னாச்சுமா? நெஞ்சு வலிக்குதுடா. அமுதா, போய் தண்ணி எடுத்து வசீக்கிரமா. உங்க அம்மாக்கு கரெக்டான டைம்ல ஸ்கூல் பில் அடிச்ச மாதிரி நெஞ்சு வலி வந்துரும். நான் கிளம்புறேன். அமுதா, அமுதா, அமுதா சொல்றது கேளு. அமுதா, 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 அம்மா, அம்மா என்னாச்சுமா? இரு இரு இரு. சீக்கிரம் வாடா. அம்மா, என்னம்மா? குடிமா, குடி, குடி. அமுதா, டேய், வாடா இங்க. என்ன விட்டுட்டு இங்க போய்டாதடா. இந்தா குடி குடி. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. நான் போகலம்மா. என்னை விட்டு போகாதடா. எங்கேயும் போகாத. போகாத.
அம்மாடி ரத்னா, ரத்னா, எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டியம்மா. அம்மாடி ரத்னா, நான் என்னடி தப்பு பண்ண? என் கூட உங்க அப்பாவும் இல்ல, இப்ப நீயும் விட்டுட்டு போயிட்டிய. ஐயோ, இனிமே என் கூட யாரு இருப்பா? நீ இப்படி ஒரு காரியம் செய்ய போறன்னு சொல்லிருந்தா நானும் உன் கூடவே வந்திருப்பேன். ரத்தா, என்கிட்ட பேசடி. ஐயோ ரத்னா, ஐயோ அண்ணே, ஐயோ என்னடி நிக்கிற? இல்ல, நீ என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏடி நிக்கிற? ஐயோ 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 கண்ணு ரத்னா, ரத்னா கண்ணு. ஐயோ ஐயோ ஐயோ, பாருங்கப்பா, ரத்னா முகத்தை பாருங்கப்பா. ஐயோ இப்படி நம்மளெல்லாம் விட்டு போயிட்டாப்பா. இதெல்லாம் பாக்குறதுக்கு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ ஐயோ, அடி பாவிகளா, இவன் சாகர வரைக்கும் நீங்களா என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? ஒத்த பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்குள்ள எல்லாம் வக்கில்லையா? யோ, நாங்க எங்க பேச்சை நல்லா தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா என் பேச்சு ரத்னாவை கொலை பண்ணது உன் பொண்ணு செல்லம்மா தான். நீ சும்மாரியா? சும்மா என் பொண்ணு செல்லம்மாவை குறை சொல்லிட்டு இருக்க? அவன் எந்த காலத்திலயும் தப்பான காரியத்தை பண்ணவே மாட்டான். மாமா, உங்க பொண்ணுக்கு பறிச்சுக்கிட்டு பேசாதீங்க. இன்னைக்கு இந்த குடும்பமே பிரிஞ்சு வேதனைப்படுதுன்னா அதுக்கு உங்க பொண்ணுதான் காரணம். கடைசியில இப்படி ரத்னாவையே கொன்னுட்டா. பாவி. ரத்னாக்கண்ணு, எல்லாரும் சேர்ந்து விட்டா இப்படி படுக்க வச்சுட்டாங்களேப்பா. ஐயோ 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 கடவுளே. ஐயோ ரத்னாக்கண்ணு, நீ போயிட்டேவா? நீ வா, உள்ள போனா வாமா, வா. நில்லுங்க. எங்க வந்தீங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? முதல்ல வழி விடு ஸ்னேகா. எனக்கு நான் உங்களை உள்ள போக விட மாட்டேன். என் பொண்ணு முகத்தை உங்களை பார்க்க விட மாட்டேன். போ பொண்ணா? ஆமா, என் பொண்ணுதான். நீ முதல்ல வழி விடு. என் அண்ணன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. வழி விடு. சொல்லி அனுப்பிச்சதே உங்க அண்ணன் தான். நீ வழி விட போறியா இல்லையா? வழி விட முடியாது. ஐயோ, என் பொண்ண கொண்டதும் இல்லாம இப்ப என்னைய போட்டு அடிக்கிறாங்களே, இத கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? என்ன தைரியத்தை பேசுவேன்? செல்லம்மா, எதுக்காக இங்க வந்த? வெளியே போ. அண்ணி, என்ன பார்த்தா இந்த வார்த்தை சொல்றீங்க? ஆமாண்டி, உன்னை பார்த்து தான் சொல்றேன். நீ தானே என் புருஷனை தூக்கு மேடைக்கு அனுப்புறேன்னு சொன்ன. உன்னால அவரை தூக்கு மேடைக்கு அனுப்ப முடியல, அதனால என் பொண்ணை கொன்னுட்டியடி பாவி. ஐயோ, அநியாயமா என் பொண்ணை கொன்னுட்டியடி கொலைகாரி, கொலைகாரி. ஐயோ அண்ணி, திரும்ப திரும்ப அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ரத்னா ஏன் பொண்ணு மாதிரி மார்புலையும் தோலையும் போட்டு வளர்த்து
அவ செத்து போயிட்டானே கேட்டோன்னு என்னால தாய்க்க முடியல. சத்தியமா என்னால தாய்க்க முடியல. என் மனசெல்லாம் அப்படியே துடிச்சு போயிருக்கு. என்ன பார்த்தா நீங்க கொலைக்காரின்னு சொல்றீங்க? ஆமாண்டி, நீ கொலைகாரிதான். எந்த சாமி மேல வேணாலும் நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், நீ கொலைகாரிதான். கொலைகார பாவி. ஐயோ ஐயோ, என்ன நீ பேசுறீங்க? அத்தை, எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சமாதானம் பேச வந்தாலே ரத்தா. அவகிட்ட நீ ஏதோ பேசி அவ மனசு கலைச்சு அவ சாகுபடியா பண்ணிட்டேடி பாவி, கொலைகாரி. ஐயோ ஐயோ, இல்ல அக்கா, நீங்க அபாண்டமா அண்ணி மேல பழிய போடுறீங்க. ரத்த ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அண்ணி அங்க இல்லவே இல்லக்கா. அப்போ நீதான் அங்க இருந்தியா? நீதான் தப்பு தப்பா பேசி அவ மனசு கெடுத்தியா? அதனாலதான் அவ செத்து போயிட்டாளா? அப்போ நீதான் கொலைகாரியா? இங்க பாரு, தேவையில்லாம பழைய பகைய மனசுல வச்சு ஏதாவது பேசின அப்படியே அரைஞ்சிருவேன். எங்க அடிப்பியா? அடி பார்க்கலாம். அடிச்ச உன் கை கால உடைச்சிடுவேன். எவ்வளவு தைரியம் இருந்தா நீ பேசுவ? என்ன இது? என்ன இப்படி பண்றீங்க? போய் என்ன தைரியம் இருந்தா ஏன் அக்கா மேல ஒன்னால தாண்டி எல்லாம் ஒன்னால தான். நீ தான் இந்த குடும்பத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து எல்லாரையும் பேய்க்க பாக்குற. முதல்ல போடி வெளியே. நீ போடி வெளியே. அவளை எதுக்கு வெளியே போ சொல்ற? நீ போ முதல்ல வெளியே. அண்ணே, என்ன பேசுறீங்க அண்ணே? அப்பா, அவளும் நானும் ஒன்னா? அண்ணே, வழி விடுங்க அண்ணே. நான் ரத்தாவை பார்த்துட்டு போயிடுறேன் அண்ணே. நான் எந்த தகராறும் பண்ண வரல. தயவு செஞ்சு வழி விடுங்க. நான் ரத்தாவை பார்த்துட்டு போயிடுறேன். நான் வேற எதுக்குமே வரல. முடியாது. எந்த தப்பு பண்ணல அண்ணே. தயவு செஞ்சு போகவே முடியாது. செல்லம்மா, நீ தயவு செய்து வீட்டுக்கு போ. ஏ, நான் ஏன் வெளியே போடும்? அப்ப ரத்தாவை பார்க்கிற உரிமை எனக்கு இல்லையா? பெத்த ஒரு பொண்ணை பறி கொடுத்துட்டு எங்க எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இங்க வந்து உரிமை கிருமின்னு பேசிட்டு இருக்க. முதல் வீட்டுக்கு போ. டேய் சோழ, யார பாத்திர வெளியே போக சொல்றேன்? அவன் கூட பிறந்தவடா, அத நீ மறந்துட்டியா? யோ நிறுத்தியா? ஒரு கொலைகாரிக்கு போய் வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்க. முதல்ல நீ வெளியே போயா. வெளியே போயாங்கிற போயா. ஐயோ ஐயோ ஐயோ, அப்பா, ஐயோ மாமா, ஐயோ, என்ன இது? ஏயா சாவு வீட்டுல இப்படி சட்டை போடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் மனுஷத்தப்பே இல்லையா? அதேதான் நாங்களும் கேக்குறோம். எங்களை நிம்மதியா தான் வாழ விடல. என் பேத்தி சாவியாவது நிம்மதியா எடுக்க விடுங்க ஐயா, நிம்மதியா எடுக்க விடுங்க. அண்ணி, நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். வாங்க அண்ணி. இல்ல, நான் வரமாட்டேன். நான் ரத்தாவை பார்க்காம வரமாட்டேன். முடியாது, முடியாது. நாங்க விட மாட்டோம். நீங்க விடுங்க, நான் பார்த்துட்டு போறேன். வராத. ஐயோ, தயவு செஞ்சு வழி விடுங்க. நான் பார்த்துட்டு போயிடுறேன். செல்லம்மா, வெளியே போ, வெளியே போ. அண்ணே,
தாத்தாவை மன்னிச்சிருமா, தாத்தாவை மன்னிச்சிரு. பாடுபாவீங்களா, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களா? நம்ம வீட்டு பொண்ணா அடிச்சுட்டீங்களே, நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? உங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேனே, ஆனா நீங்களாம் ஒன்று சேரவே மாட்டீங்கடா. என் பொண்ணை அடிச்சு விரட்டிட்டீங்களடா. நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. மாப்பிள்ள பாத்தீங்களா மாப்பிள்ள, பாத்தீங்களா? நம்ம எல்லாத்தையும் ஏமாத்திட்டு போயிட்டா அங்க மாப்பிள்ள. வேணாப்பா வேணாம், ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க.
ஐயா, சொந்த பந்தங்க எல்லாரும் வாங்க. வாக்கரிசி போறவங்க வாங்க. வாங்கய்யா, வாங்க. சீக்கிரம் வந்து போடுங்க. வாங்கய்யா, வந்து போடுங்கய்யா. போடுங்கய்யா, போடுங்க. ஐயா, முகத்தை பாத்துக்கிறவங்கள பாத்துக்குங்க. கடைசியா ஒரு வாட்டி மூட போறேன் பாத்துக்குங்க ஐயா. அண்ணே, கடைசியா ஒரு தடவை பாத்துருக்கணே. ரத்னா முகத்தை பாத்துருக்கணே. நான் வரல. வாங்க மாப்பிள்ள, வந்து பாருங்க மாப்பிள்ள. நான் வரமாட்டேன். நான் வரமாட்டேன். இனிமே முகத்திலே முழிக்காதீங்கப்பா. இனிமே முகத்திலே முழிக்காதீங்க. என் முகத்துல முடிக்காதீங்கன்னு என் பொண்ணு என்கிட்ட சொல்லிட்டா. அவ சொன்ன கடைசி வார்த்தையாவது நிறைவேற்ற நான் பார்க்க மாட்டேன். மாப்பிள்ள, வந்து பாருங்க மாப்பிள்ள. எனக்கு அவ முகத்தை பார்க்கிற தைரியம் இல்லை. என்ன விட்டுருங்க. அம்மா ரத்னா, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிருமா. நான் உன்னை கொண்டுட்டேம்மா ரத்னா. என் தாயே. ஐயோ, எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்டியம்மா. அம்மா அம்மா, பெரிய தண்டனை கொடுத்துட்டியம்மா. ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்ட? ஐயோ,
திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருங்கய்யா. ரத்னா முத்தலகி 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 என் பொண்ணை எரிச்சிட்டீங்களா? பாவீங்களா? டேய் பொண்ணு பாவி, என் பொண்ணை எரிச்சியாடா? இப்படி மனசு வந்தது? என் பொண்ணை எரிக்க உங்களுக்கு எல்லாம் எப்படி மனசு வந்தது? இந்த மனசெல்லாம் கல்லாயிடுச்சா? மாதிரி வளர்த்த என் பொண்ண நெருப்புல அள்ளி போட்டீங்களா? இனிமே எனக்கு என்னப்பா வாழ்க்கை இருக்கு? நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் உயிரோட இருக்கவே மாட்டேன். உயிரோட இருக்க மாட்டேன். அக்கா, என்னக்கா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? எங்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு செல்லம்மா செல்லம்மான்னு அவ பின்னாடியே அலைஞ்சிங்கல்ல. அக்கா, இப்ப நீங்க செத்து போறதுனால அந்த செல்லம்மா என்ன வருத்தப்பட போறான்னு நினைச்சீங்களா? அவளை வாழ விடாம பண்ணணும். போடி, அவ வாழ்ந்தா எனக்கு என்ன, செத்தா எனக்கு என்ன? எல்லாம் போச்சு. எல்லாரும் போங்க. புருஷவத்தியோட போயிட்டான். என் பொண்ண நெருப்புல வாரி கொடுத்துட்டேன். இனிமே எனக்கு என்ன இருக்கு? நீங்களே எல்லாரும் இங்க போங்க. அடியே வள்ளியம்மா, சொத்தை பிரிக்கும் போது என்கிட்ட நீங்க எல்லாரும் சண்டை போட்டீங்க. நானும் உங்க கூட சண்டை போட்டேன். ஆனா எனக்கு தெரியாது நீ கடைசியில என் கூட நீங்க எல்லாரும் தான் இருக்க போறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு. நீ விடுங்கக்கா, என்னைக்கு இருந்தாலும் நாங்க உங்க கூட தான் இருப்போம். ஆனா அந்த செல்லம்மா அப்படி இல்லக்கா. இதெல்லாம் இந்த ஆம்பளைங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. புரிஞ்சிருந்தா இந்த அளவுக்கு நடந்திருக்குமா? நான் சொல்றத கேளுங்கக்கா. நீங்க வாழணும்க்கா. அந்த செல்லம்மாவுக்காக வாழணும். நீங்க வாழறத பார்த்து அந்த செல்லம்மா வயிறு எரிஞ்சு சாகணும். பாத்தீங்களாக்கா, தங்கச்சிய சொன்ன உடனே கோவம் பொத்துக்கிட்டு வருது அவருக்கு. அவங்களே நொந்து போயிருக்காங்க. சமாதானப்படுத்துறத விட ஏத்தி வர போடிங்க. அண்ணி, ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். ரத்தனாவை எங்க அண்ணன் பொண்ணா எப்பயுமே நினைச்சது இல்ல. என் பொண்ணாதான் நினைச்சிட்டு இருக்கேன். முதல்ல அண்ணனை வெளியே கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் செல்லம்மா விஷயத்தை யோசிப்போம். அக்கா, அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. பரவாயில்ல, மணியரச ஜாக்கிரதையா பாத்துக்கோ. செல்லம்மா வீட்டு பக்கம் அனுப்பிடாத. எல்லா பகையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு
உன்னையும் மணியரசியும் பிரிச்சிருவா. போ, உங்க வேலையை மட்டும் பாரு. போ. எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. செல்லம்மா பண்ணது துரோகம் மட்டும் இல்ல, ஒரு குடும்பத்தோட ஆணி வெறியா அறுத்துட்டாங்க. நான் இப்படி சொல்றேன்னு நீங்க தயவு செய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அண்ணா, அப்புறம் வந்து பேசிக்கலாம் வாங்க. முத்தழகி, அவளை மன்னிச்சிடாதே. செல்லம்மாவை எந்த காரணத்தை கொண்டும் மன்னிச்சிடாதே. அவ நம்ம குடும்பத்தையே நடு தெருவுல கொண்டு வந்து நிக்க வச்சிட்டாமோ அந்த செல்லம்மா. அவளை மட்டும் மன்னிச்சிடாத முத்தழகி, மன்னிச்சிடாதே. அவளை மட்டும் மன்னிக்காத முத்தழகி, மன்னிக்காத. சுரேஷ், என்னப்பா ஏன் இப்படி கத்துற? கிட்ட வராத. என்னாச்சு? ரத்னா இப்பா அவ செத்ததுக்கு நீ எப்படி கத்துற? நான் கத்துவேன். ரத்னா! ஐயோ! ரத்னா, என் ரத்னா செத்து போயிட்டா மம்மி. அவளை போன்ல அவ ஸ்கூலுக்கு உடனே வர சொன்ன மம்மி. நான் உடனே போயிருக்கணும்ல மம்மி. நான் போல. அவ என்ன யோசிச்சாலும் தனியா வேற இருந்திருக்கா. அதனால அவ சூசைட் பண்ணிக்கிட்டா மம்மி. நான் தான் ரத்னாவை கொண்டுட்டேன் மம்மி. ஐயோ ரத்னா, நான் உன்னை கொண்டுட்டேன். ஐயோ சுரேஷ், என்னடா ஆச்சு? இங்க பாருங்க, என்னென்னமோ சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். சுரேஷ், என்னாச்சு? டாட், என் ரத்னா செத்துட்டான் டாட். என் டாட் ஒரு நல்ல ஃப்ரெண்டு, உயிருக்கு உயிரா நேசிக்கிறவங்க போன்ல பேசும்போது அவங்க ஏதோ தப்பு பண்ணிக்க போறாங்கன்னு நமக்கு தெரியணும்ல டாட். அது எப்படி டாட்? எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் ரத்னாவை உயிருக்கு உயிரா நேசிக்கலையா டாட்? சுரேஷ், ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் டிப்ரெஷன். இப்படி கத்துறதுனாலயோ உளறதுனாலயோ ரத்னாவை மறந்துட முடியும் நீ நினைக்கிறியா? முடியாது. ரத்னா நீ சாகர வரைக்கும் நினைப்பா உன் கூடவே தான் இருப்பா. அதோட தான் நீ வாழணும், வாழ கத்துக்கணும். என்ன விட்டுட்டு போகாதீங்க டாட். என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க டாட். சுரேஷ், எனக்கு பயமா இருக்கு டாட். எனக்கு உங்களை மாதிரி தைரியமோ மனப்பக்குவமோ இல்ல டாட். என்ன நீங்க தனியா விட்டுட்டு போனீங்கன்னா நான் சூசைட் பண்ணி செத்து போயிடுவேன் டாட். ஐயோ, ஏகே என்னடா பேசுற? ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் துணையா இருக்க முடியாது. தனியாத்தான் வந்தோம், தனியாத்தான் வாழணும், தனியாத்தான் சாகணும். அதை விட்டுட்டு இவ விட்டுட்டு போயிட்டா, அவ விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லி செத்துருவேன் சொல்றது கோழைங்க சொல்ற வார்த்தைடா. இது பார், ஆம்பளையாயிரு, சிங்கமாயிரு.
பாருப்பா, இது பாரு, செத்த வழிய நினைச்சு ஏன் இப்படி உன்னை வருத்திக்கிற? எங்களுக்கு இருக்கிறது நீ மட்டும் தானேடா. அஞ்சலியும் ஜெயிலுக்கு போயிட்டா. இத பாரு, நீ அவளை பார்த்து ஒரு வார்த்தை கூட என்னால பேச முடியலப்பா. இத பாரு, என்னை விட்டு போயிடாத. என்னால அதை தாங்கிக்க முடியாது. இது பாருப்பா, உனக்கு ரொம்ப வேதனையா இருந்தா அதை மறக்கிறதுக்கு கொஞ்சமா பிராண்டி தரேன், குடிக்கிறியா? என்ன பேசுற? வேதனையா இருக்குன்னு இப்ப கொஞ்சமா குடிப்பான், அப்புறம் அதுவே பழக்கமா மாறி முழுசா குடிகாரனாவே மாறிடுவான். சுரேஷ், ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்க, வேதனையை அனுபவிக்கணும், முழுசா அனுபவிக்கணும். ஏன்னா வாழ்க்கையில அது ஒரு அங்கம். எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியா போயிடும். அதுக்கு மாற்றமா நீ ஒன்ன தேடினேன்னு வையே, அதுக்கு நீ அடிமையாயிடுவ. பேசாத, உள்ள போ. போல ரத்னாவை நினைச்சு வேதனை பட்டுக்கிட்டே இரு. ராத்திரி முழுக்க அழு, எல்லாம் சரியாயிடும். என்னங்க இது? தலைய தோட்டுக்குன்னு சொல்லிட்டு தானே போனேன், சரியா தோட்டாம வச்சிருக்கீங்க. செல்லம்மா, நான் என்ன குழந்தையா? எனக்கு கால் தானே விளங்காம போயிருக்கு, கையெல்லாம் நல்லா தானே இருக்கு. கொடு. நீங்க இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க. நீங்க முன்ன மாதிரி தான் இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் ஏஞ்சி நடக்க போறீங்க. அம்மா, இப்ப என்ன சாப்பிடுறீங்க? இட்லியா தோசையா? என்னங்க என்னைய பார்த்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க, என்ன வேணும்? செல்லம்மா, நீ என்னதான் சமாதானப்படுத்தினாலும் ஒரு குழந்தைய பாத்துக்கிற மாதிரி என்ன குளிப்பாட்டுற, தலைய தோட்டி விடுற, சாப்பாடு ஊட்டுற, எல்லாமே பார்த்து பார்த்து செய்யற. இப்ப நான் உனக்கு பாரதி மாதிரி ஒரு குழந்தை ஆயிட்டேன்ல. நம்ம இன்னொரு குழந்தை கண்ணம்மாவுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு செய்யற. செல்லம்மா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? தயவு செஞ்சு கண்ணம்மா பத்தி பேசாதீங்க. மத்தவங்களுக்கு வேணா என் குழந்தை சாமி கிட்ட போயிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் குழந்தை என் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. இங்க பாருங்க, என்ன செல்லம்மா, இவ்வளவு புது ட்ரெஸ் இருக்கு? பாரதிக்காக வாங்கினியா? இல்லைங்க, பின்ன இதெல்லாம் கண்ணம்மாவுக்கு வாங்கினேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.